ராத்திரி பகல் ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று மாநில இளைஞரின் தொடங்கி மாவட்டந்தோறும் அமைப்புகளை போட்டிருக்கோம். ஒரு அரசியல் கட்சிக்கு நிகர மாவட்டந்தோறும் தலைவர்களை போட்டிருக்கோம். அதை நீங்க செஞ்சீங்களா? நீங்க செஞ்சீங்களா? மாநில மகளிர் அணியின் போட்டு ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள், MBBS, MD படித்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேரையும் போட்டிருக்கோம். நீங்க போட்டீங்களா? தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செய்தியாளர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்திற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அறிஞர் மோகனை தலைவராக நியமித்து இதுவரை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் 163 பேர் அவர் இணைச்சிருக்காரு. இணைச்சு சமூக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க செஞ்சீங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம், தமிழ்நாடு மக்கள் அதிகப்படியா வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்காக வியாபாரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 13,000 பேருக்கு மேல உறுப்பினர் சேர்த்து அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்து அவர்கள் இந்நிலையும் போக்கிக் கொண்டிருக்கிறார். அருமை மாமா சந்திரசேகர் மாமா அவர்கள் தமிழ்நாடு வியாபாரி சங்க தலைவராக இருந்து அதை நீங்க செஞ்சீங்களா? செய்யலாம்ல, இதெல்லாம் செய்யலாம்ல, ஏன் செய்யல? அதுபோல் கூடிய விரைவில் தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செய்தியாளர் நமது சங்கத்தின் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவருடைய அனுமதியுடன் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நீங்கள் அனைவரும் கட்டாயமாக பங்கு பெற வேண்டும். அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே ஒரு உறுப்பினராக நீங்கள் சேருவதற்கு வெறும் 10 ரூபாய் கால் கொடுத்தால் நீங்க போதும். 100, 3000, 4000, 5000 நீங்க கொடுக்க அவசியம் இல்ல. 10 ரூபாய் கட்ட கூட இருக்குன்னு சொன்னா கூட நீங்க 5 ரூபாய் கொடுத்தா கூட போதும். பெரியவர்கள் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதையே அறிவிக்க இருக்கின்றோம். லட்சக்கணக்கில் நீங்க உறுப்பினர் சேரணும். வெறும் 100 ரூபாய் தாள் கொடுத்தா நீங்க பொதுக்குழு உறுப்பினராக இருக்கணும். பொதுக்குழு உறுப்பினர் 200 பேர் 250 பேர் கிடையாது. பொதுக்குழு உறுப்பினர் 5000 பேர் 10,000 பேர் நீங்க வரணும். இந்த கூட்டத்தின் வாயிலாக அமல்படுத்த இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு இதற்கு முன்பு நடந்த 9 மாநாடுகளும் எழுச்சியுடன் நம் சமுதாய முன்னோர்கள்
அருமை